கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மீண்டுமாய் கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றதுல நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு கூட உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறையா. கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கிறீர். எல்லா காரியங்களை காட்டிலும், எல்லா படைப்பை காட்டிலும், எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் உடைய வார்த்தையை நீர் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை பொய் சொல்லாது கர்த்தாவே. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் வாழ்க்கையில ஆசுவாத்தையும் ஆண்டவரை வெற்றியும் நீர் கொண்டு வருகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த வார்த்தையும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தர் தீர்க்கதரிசி ஏசாயாவின் புஸ்தகத்துல எப்படியா சொல்லியிருக்கிறான், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வார்த்தையை கொண்டுதான் அவங்களோட நான் பேச விரும்புகிறேன். வேதத்துல இந்த சம்பவங்களை நம்ம பார்த்து இருக்கிறோம். நம்ம தானியேல் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம பார்ப்போம்னா, தானியேல் புஸ்தகம் 3 அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா 13 அதிகாரம், உங்களுக்காக அது ஃபுல்லாக வாசிக்க முடியலனாலும் 16லேருந்து 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் இந்த வேதாகம வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் தானியேல் புஸ்தகத்தில் ஷாத்ராக், மேஷாக், அபித்நேகோ என்ற 3 பேரை கொடுத்து நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜாக்கு முன்பாக நிற்கும்போது அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. ராஜா ஒரு பொற்சலையை ஏற்படுத்தி அவர் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நீங்கள் பணிந்து நீங்கள் அதை வணங்கணும். யாரெல்லாம் இந்த சிலையை, நேபுகத்நேச்சார் சொல்கிறாரு, யாரெல்லாம் இந்த சிலையை நீங்கள் பணிந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணலையோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, அக்கினி சூளையில் போடப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம பார்க்குறோம், ஷாத்ராக், மேஷாக், அபித்நேகோ இவங்க 3 பேர் தைரியமாக நிற்கிறாங்க. ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படியாமல். என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அவங்களுடைய ஆண்டவர் யார் என்று அவங்களுக்கு தெரியும். ஏசாயாவின் புஸ்தகத்தில் நீ அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்போ ஷாத்ராக், மேஷாக், அபித்நேகோ 3 பேரும் அந்த அக்கினியை பார்த்து பயப்படல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வராதுன்னு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு இப்படி பிரச்சனை கொண்டு வந்துடுவான், பிசாசு அப்படி பிரச்சனை கொண்டு வந்துடுவான், நீங்கள் நிறைய ஜபிச்சிங்கன்னா பிரச்சனை, ஆண்டூருக்குள்ளே நிறைய நீங்கள் ஆண்டூருக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை, எப்பெல்லாம் நீங்கள் ஆண்டூர்கிட்ட நெருக்கமாக போகிறீங்களோ அப்போல்லாம் பிரச்சனை அதிகமாக வரும். நீங்கள் ஆண்டூர்கிட்ட நெருக்கமாக போகலனாலும் பிரச்சனையே நம்மளை சுற்றி வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டூர்கிட்ட நெருக்கமாக போகும்போது அவர் நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறாரு. ஏன்னா பிரச்சனை வராதுன்னு எங்கேயுமே வேதத்தில் சொல்ல. உனக்கு பிசாசு உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான்னு பைபிள் சொல்லவே இல்லை. அவன் பைபிள் சொல்லுது, அவன் சிங்கம் போல வருவான், ஆனால் அவன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சிங்கம் கிடையாது. ஏன்னா அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனையும் பிசாசையும் நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கர்த்தருடைய அற்புதத்தை நம்மளால தியானிக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல இவங்க பிரச்சனையை பார்க்கல, ராஜாவுடைய கட்டளையை பார்க்கல, அவங்களுக்கு முன்னால் இருந்ததான அக்கினியை பார்க்கல. அவங்களுக்கு இருந்ததுலாம் ஒன்று தான், என் தேவன் என்னை இதிலிருந்து தப்பு வைப்பார். என் அக்கினியின் நடுவில் நீங்கள் போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நீங்கள் செய்து இருக்கிற இந்த பொருசலையை நான்
வணங்க மாட்டேன். அப்போ உங்களுடைய தைரியமும் உங்களுடைய விசுவாசமும் தான் உங்களுக்கான ஒரு பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு விசுவாசம் நமக்கு எப்படி வருது? நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால நமக்கு அதை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய விசுவாசமோ தைரியமோ நம்முடைய உணர்வுனாலேயோ நம்முடைய உணர்ச்சினாலேயோ இல்லை. நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்போது அவங்க ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்தை ஃபீல் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே சரியாயிடும் நம்புவாங்க. நமக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் நல்லதுதான். ஆவியில நிறைந்து நம்ம அந்நிய பாஷை பேசுறோம், ஜெபிக்கிறோம், ஆவியில ஃபீல் பண்றோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா பிரச்சனை வரும்போது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் வார்த்தை தான். அந்த வார்த்தை மேல நீங்க நிற்கும் போது, அந்த வார்த்தையில நீங்க ஸ்டாண்ட் பண்ணும் போது உங்களுடைய பாதைகள் உறுதி பண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, கற்பாறையின் மேல் உங்க பாதைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்ம நம்முடைய ஸ்டாண்டா எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய ஃபீலிங்ஸ் நமக்கு பொய் சொல்லலாம், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக பேசலாம், சில நேரம் இது நடக்காதுன்னு நம்முடைய உணர்வு சொல்லும், நம்முடைய ஃபீலிங்ஸ் சொல்லும், நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நம்புனவங்க சொல்லுவாங்க. எல்லாம் எதிர்மாறா இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏசாயாவில் நான் வாசிச்ச வார்த்தை, அக்கினியின் நடுவுல நம்மளை போட்டாலும் நம்ம வெந்து போக மாட்டோன்றது அவருடைய வார்த்தை. அப்போ இவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஃபெய்த் என்ன, என் தேவன் என்னை இந்த அக்கினியிலிருந்து தப்புவிப்பாரு. ராஜாவே நீ சொல்ற கட்டளைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி அவங்க போல்டா சொல்றாங்க. அப்போ ராஜாக்கு என்ன ஆகுது, இன்னும் அதிகமா கோபம் வருது. கோபம் அவர் என்ன பண்றாரு, இன்னும் 7 மடங்கு அந்த அக்கினியை அதிகமாக்க சொல்றாரு. 7 மடங்கு அதிகமாக்கும் போது இவங்க அதை பாக்குறாங்க. ஆனா இவங்க அப்ப கூட என்ன பண்ணல, இவங்க மைண்டு மாறல. அவங்களுடைய விசுவாச ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவங்க மைண்டு மாறல. அவங்க கர்த்தர் மேல பற்றுதலா இருந்தது அவங்க கைவிடல. அவங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல சோதிக்கப்படும் போது கூட அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அங்க சூழ்நிலைகள் நடக்கும் போது கூட அவங்க தைரியமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அவங்க அறிந்திருந்தாங்க. அதனால அவங்க போல்டா சொல்றாங்க, நீங்க அக்னியில போட்டாலும் நாங்க உங்களுடைய பொருசலைய வணங்க மாட்டோம். கிறிஸ்துவலாகிய நம்ம கூட சில நேரம் நமக்கு வருகிறதான பிரச்சனையில நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. பிசாசு எனக்கு இப்படி கொண்டு வந்துட்டான், பிசாசு எனக்கு அப்படி பண்ணிட்டான், இந்த ஜனங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அந்த ஜனங்க அப்படி பண்ணிட்டாங்க. பிரச்சனையெல்லாம் வரும். ஆனா அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய லாஸ்ட் முடிவு என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துல 3 பேரை 7 மடங்கு அக்கினி சூளை உள்ளதான நெருப்பை அவங்க கொளுத்தி அதுல பயங்கர பலசாலிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க மேல ஷாலு வஸ்திரம், அந்த நெருப்பு அவங்கள அந்த ஹீட் அவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் எல்லா க்ளோத்தெல்லாம் போட்டுன்னு இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, கயிறுல கட்டுறாங்க கொண்டு போய் நெருப்புல போடுறதுக்கு. கட்டும் போது கூட அவங்க சொல்ல, என்னை விட்டுருங்க நான் மனம் மாறிடுறேன்னு. அப்பயும் தைரியமா இருக்கிறாங்க. கயிறுல கட்டும் போதும் அவங்க தைரியமா இருந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன தப்புவிப்பார் என்ற அந்த ஸ்டாண்ட்ல அவங்க நிரந்தரமா இருந்தாங்க. அதனாலதான் அவங்கள அந்த அக்கினி நடுவுல போடும்போது 7 மடங்கு அது ஃபயர் அதிகமா இருக்கு. அந்த நெருப்புல போடும்போது என்ன மிராக்கல் பாருங்க, 4வது ஒரு ரூபம் அந்த இடத்துல தோன்றப்படுகிறது. 4வது ஒரு ரூபம் அவங்களோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறார் அந்த அக்கினியின் சூளையின் நடுவுல. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் மறந்துட்டாரா, ஆண்டவர் கைவிட்டாரா, இவ்வளோ பிரச்சனையில நான் போறேனே அவருக்கு தெரியாதா, ஏன் ஆண்டவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நெருப்புல இருந்து காப்பாத்தி இருக்கலாமே. ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ராஜா என்ன பண்ணிருக்க மாட்டாரு, இவர் தான் தேவன் என்று பார்க்கக்கூடிய அந்த மகிமையை அவர் மிஸ் பண்ணியிருப்பார். அதனால்தான் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை எல்லாமே இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். நமக்கு மட்டும் மிராக்கல் இல்லை, நம்மளை பார்க்கிறவங்க கூட நம்முடைய தேவனை மகிழ்ந்து நம்முடைய தேவனை புகழும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் சாட்சியாய் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் இந்த அக்கினியின் நடுவுல போடப்பட்ட பிறகு அங்க 4வது ஒரு ரூபம் அங்க காணப்படுது. அவர் தேவகுமாரனா இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல அந்த
நெபுகத்நேசர் சொல்ற அந்த ராஜா சொல்றாரு, அவங்க வந்து அக்கினியின் நடுவுல அங்க 3 பேரோட கூட இன்னொரு ஒரு உருவத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வெளியே கொண்டு வராங்க. அந்த நெருப்புல இருந்து வெளியே அவங்க வராங்க. வரும்போது பைபிள் சொல்லுது, அவங்க முடி கூட என்ன ஆகல, நெருப்புல கருகி போகவில்லை. அவங்க முடி கூட அங்க வந்து பேர்ன் ஆகலன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல என்ன பண்றாரு ராஜா வந்து அவங்க மேல ஏதாவது எரிந்திருக்கிறதான ஒரு ஸ்மெல் வருதான்னு செக் பண்ண வைக்கிறாங்க. அப்படி செக் பண்ண வைக்கும் போது கூட அந்த இடத்துல அவங்க நெருப்புல இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னு அந்த இடத்துல ரிப்போர்ட் வரும். அவங்க முடியும் அந்த இடத்துல பேர்ன் ஆகல, அவங்க நெருப்புல இருந்த அந்த ஸ்மெல்லு கூட வரல. இன்னைக்கு நம்மளை சுத்தி பிசாசு பிரச்சனையை கொண்டு வரான், நம்மளை சுத்தி ஜனங்க நமக்கு விரோதமா வராங்கன்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க மேல ஒரு கீறல் கூட வராது, உங்க வாழ்க்கைக்கு எந்த சேதமும் வராது. கர்த்தரை நீங்க உறுதியா பற்றி கொள்ளுகிற மனதுடையவர்களா இருந்தா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல அவர் உங்களை வைக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனையின் நேரத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறவர் இருக்கிறாரு. இவங்க 3 பேருக்குள்ள இருந்த அந்த தைரியம், பரிசுத்த ஆவியின் வல்லமை, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இல்லைனாலும் அவங்க தேவனை அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. அவங்க வந்து முழு தேவனுடைய தேவனுடைய ரூபத்தையோ தேவனுடைய பிரசன்னத்தையோ தேவனுடைய அபிஷேகத்தையோ அவங்க முழுசா என்ன பண்ணல, எவ்ரிடே லைஃப்ல வாழக்கூடியவங்களா இல்லை. அவங்களுக்கே அவ்வளவு போல்ட்னஸும் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டும் தேவன் மேல இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கோ இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறாரு. நமக்குள்ள அவர் சதா காலமும் ஜீவிக்கிறவரா இருக்கிறாரு. அதனால அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, மிராக்கள் வந்து லாஸ்ட் மினிட் நம்ம நினைப்போம், ஆனா ஆண்டவருடைய அது பர்ஃபெக்ட் டைமா இருக்கும். அந்த டைம்ல அது நடக்கும் போது எல்லாம் வந்து மலை போல இருக்கிற பிரச்சனை அது பனி போல ஆண்டவர் அதை மாற்றுகிறவரா இருக்கிறார். பனி போல அதை ஆண்டவர் செய்கிறவரா இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க கூட ஒருவேளை இந்த அக்கினி போல ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கீங்களா? உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கா? என்ன பண்ணுன்னு தெரியாம சோர்ந்து இருக்கீங்களா? பயந்து இருக்கீங்களா? இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியில இருக்கீங்களா? உங்களை பார்த்து நான் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அவர் உன் பேரை அறிந்திருக்கிறார். உன் தாயின் கருவுல நீ உருவாவதுக்கு முன்பதாகவே அவர் உங்களை குறித்து அறிந்திருக்கிறாரு. அதனால நீங்க போகிற இந்த பிரச்சனை இந்த சடதியாய் கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நம்ம ராஜாவாகிய யோசேபத்தை பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணாரு? அமர்ந்திருந்து அவர் தான் தேவன் என்பதை அவரு அறிந்து கொண்டாரு. ஏன்னா யுத்தம் வந்து யோசேபாத்தது இல்லை. அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது சொன்னாரு, அமர்ந்திரு, யுத்தம் கர்த்தருடையதுன்னாரு. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை கூட நீங்க இல்ல போராட தேவையில்லை, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்து இருக்கிறாரு. சில நேரம் அதெல்லாம் நம்மளை தாக்குற மாதிரி தோணும். நெருப்புல போடும் போது ஐயோ அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்கதான் அவங்களுடைய தலை முடி கூட அங்க என்ன ஆகல, அங்க வந்து கருகி போகவில்லை. நீங்க பிரச்சனையின் நடுவுல இருந்தாலும் நீங்க வெந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறவர், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறாரு. இன்னொரு சம்பவத்தை யாத்திராகமம் புஸ்தகத்துல மோசேயுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்வோன் ராஜா கிட்ட இருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கி அவங்கள வந்து என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஆராதிக்கும்படி அவங்கள போகும்படி மோசேக்கு சொன்னாரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் வனாந்தர வழியா நடந்து வரும்போது அந்த இடத்துல முன்னாடி வராங்க. அங்க வந்து அவங்க செங்கடலை பாக்குறாங்க, தண்ணீரை பாக்குறாங்க. தண்ணீரை பார்த்துட்டு மோசே கிட்ட சொல்றாங்க, ஏன் எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லி எங்களை இந்த வனாந்தரத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்களா? இங்க நாங்க மறிக்கும்படிக்கு இதை நீங்க செஞ்சீங்களான்னு சொல்லி மோசையை கேட்கும் போது மோசே வந்து என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ நிறைய நேரங்கள்ல பாருங்க, அற்புதங்களை மட்டுமே பார்க்கிற ஜனங்க வந்து அவங்க they led by what they see. நிறைய பேர் வந்து அதனால்தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் தரிசித்து நடக்காமல் நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்றாரு. நிறைய பேருக்கு தரிசித்து நடக்கிறதுல தான் விசுவாசமே வரும். முதல்ல அவங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க
விசுவாசிப்பாங்க. அவங்களால பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அவங்க விசுவாச கண்கள்ல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. விசுவாசம் என்பது ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தகப்பனை 100% நம்புதோ அதே போலதான் நம்ம அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல தகப்பன் காம்பவுண்ட்ல ஒரு குழந்தை இருந்து தூரமா அந்த தகப்பன் நின்று இருக்கும்போது, டாடி வாங்க நான் குதிக்க போறேன்னு சொன்னா, அவர் எவ்வளவு தூரமா இருந்தாலும் குழந்தை நம்பிக்கையில அது குதிக்கும் போது ஓடி என்ன பண்றாரு, அந்த குழந்தைய தாங்குறவரா இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு தெரியும், நான் எங்க காம்பவுண்ட்ல குதிக்கும் போது எங்க அப்பா வந்துருவாரு, என்னை விட்டுற மாட்டாருன்னு. அப்ப இந்த உலகத்தின் காரியங்கள்ல நல்ல தகப்பனையும் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம பரலோக தகப்பன் நம்பி நம்ம ஒரு விஷயத்த நம்ம நிற்கும் போது அவர் நமக்காக ஏற்ற நேரத்துல காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவரா இருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல மோசேக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னாரு நம்மளை ஆராதிக்கும்படி கொண்டு போறேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல இருக்கிற இந்த செங்கடல் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது என்பதை மோசேக்கு தெரியும். ஆனா வெறும் அற்புதங்களே பார்த்து வாழ்ந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரியல. ஆனா மோசே கேட்கும் ஆண்டவர் சொன்னாரு, நீ பின்னால வரதான ரதத்தை பார்க்காத, பின்னால வரதான அந்த பார்வோனுடைய ரதத்தை பார்க்காத, முன்னால இருக்கிறதான செங்கடலையும் பார்க்காத, நீ உனக்கு நான் பண்ண வழி அற்புதம் உன் கையில இருக்கு, அந்த கோலை எடுத்து நீ என்ன பண்ணு பேசுன்னும் போது அந்த செங்கடலை பார்த்து அவர் என்ன பண்ணாரு, மோசே பேசினாரு. பின்னாலையும் அவங்களுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. பின்னால ஒரு பெரிய ரதமே இவங்களை சாகடிக்கும்படி வராங்க. முன்னாடி பார்த்தா போறதுக்கு வழி இல்லை, இங்கேயும் தண்ணீர் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே மோசே அந்த இடத்துல பேசும்போது செங்கடல் 2ஆய் பிளர்கிறதா இருக்கிறது. நம்ம யாத்ரா புத்தகத்துல பார்க்கிறோம். சில நேரம் நமக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம், எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சொல்ற விஷயத்த நமக்கு செய்யறதுக்கு நமக்கு பயமா இருக்கலாம். ஏன், தண்ணீர்ல எப்படி நடக்கிறது, தண்ணீர்ல நடந்தா அவ்வளவுதான் முழுகி போயிடுவோம், நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிரும் அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் தோணும். ஆண்டவர் சொல்ற விஷயங்களை சில நேரம் நம்ம பண்ண போகும்போது நமக்கு எப்படி இருக்கும், இது நடக்குமா, இது சாத்தியமா, செங்கடல் 2ஆ பிளக்க முடியுமா என்ற சந்தேகம் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா மோசேக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் சொன்னா அதை செய்வார் என்று சொல்லி. நாமும் கூட ஒரு போல்டா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்ற ஃபெய்த்ல நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது மீதி எல்லா ஸ்டெப்பும் ஆண்டவர் உங்களை சுமந்து செல்கிறவரா இருக்கிறாரு. அந்த பாதையை கடக்க அவர் உங்களோடு கூட வருகிறவரா இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல மோசே என்ன பண்ணாரு, அந்த செங்கடலை அவர் பேசும்போது, செங்கடல்க அவர் அந்த இடத்துல சொல்லும் போது அது 2ஆ பிளந்தது. தண்ணீர் அவர்களுக்கு வழி விட்டது. இன்னைக்கு எங்கெல்லாம் வழி இல்லாம இருக்கோ, எங்கெல்லாம் உங்களால போக முடியாம ஸ்டக் ஆயிருக்கீங்களோ, ஆண்டவர் அதுல நீ நில்லு, அதை செய்யின்னு சொன்னார்னா கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக செங்கடலை அவர் திறக்க போதுமான தேவனா இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. இப்போ நான் சொல்றேன் விசுவாசத்தோடு, உங்களுக்கு எந்த காரியத்துல எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கோ இயேசு உங்களுக்காக அற்புதத்தை செய்வாரு. அது கர்ப்பமா இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாத அநேக வருட கஷ்டப்படுற உங்களுக்கு இந்த வேலையில நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க நம்புவீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களை மலடியா வைக்க மாட்டாரு. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதை நான் உங்க வாழ்க்கையை பார்த்து பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்கான அந்த கர்ப்பத்தை திறப்பார். இப்பொழுதே உன் குடும்பம் ஆஸ்வாதமாய் மாறும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நன்மையை நீ பார்ப்பாய். இதே போலதான் இந்த ஜனங்களுக்கு எது ஒரு ஸ்டம்பிளிங்கா இருந்ததோ, அந்த தண்ணி ஒரு தடையா இருந்துச்சு, அந்த செங்கடல் ஒரு தடையா இருந்துச்சு. ஆனா வார்த்தையை பேசும்போது செங்கடல் அவர்களுக்கு வழி விட்டது. அவர்கள் அதுல தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து அதுல முன்னேறி சென்றார்கள். அதே செங்கடலுக்குள்ள பார்வோனுடைய ரதம் வரும்போது அவங்க நினைச்சாங்க, இதுல வழி இருக்குதானே, நாங்களும் இதுல போலான்னு வரும்போது அந்த இடத்துல இவங்க போய் அந்த கரையை கடந்த உடனேயே என்ன நடந்துச்சு, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான், இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்டேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியே செங்கடல்ல எல்லாம் என்ன, அந்த முழு சேனையுமே, பார்வோனின் சேனையும் அந்த எகிப்தின் சேனையும் அழிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கோ நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தையில நில்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஒருவேளை அந்த வார்த்தை தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அந்த வார்த்தை நிறைவேறும் என்று நம்ம ஆபக்கூக் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அதனால தரிசனம் இருக்கிறவனுக்கு பயம்
பயம் இல்லை. வார்த்தை மேல தன் வாழ்க்கையை கட்டினவனுக்கு பயம் இல்லை. ஏன்? அது எவ்வளோ புயல் அடிச்சாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது கற்பாறையின் மேல் இருக்கிறதான வீடு. அந்த வீடுடைய ஃபவுண்டேஷன் ஆழமா இருக்கிறதுனால அவனுக்கு நல்லா தெரியும், நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் நான் பயப்படுவதில்லை. அப்போ உங்களுடைய வெற்றியும் என்னுடைய வெற்றியும் கிறிஸ்துவனுடைய முடிந்த கிரியைகள் மேல இருக்கிறது. அவர் நமக்கா எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறாரு. அதனால உங்களுடைய அக்கினி போல பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, தண்ணீரை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க காரியம் நன்மையாய் முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தாவே, இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக, அவர்களுக்கான வாசல்களை நீ திறப்பீராக. அது எப்படிப்பட்டதான ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், இது மனுஷர் முடியாது என்று சொன்னாலும், டாக்டர்கள் முடியாது என்று சொன்னாலும், பைனான்சியல் சிச்சுவேஷன் மாறாது என்று சொன்னாலும், ஒருவேளை ஊழியங்கள் இனி இந்த ஊழியம் இந்த இடத்துல செய்ய முடியாது என்று சொன்னாலும், ஆவியானவர் தாமே அவர்களுக்கான வாசலை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக. அநேகர் இதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அப்படி நீ செய்கிறதுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில நாங்கள் ஜெபித்து ஆஸ்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். God bless you all. Amen.